சென்னை என்னை அன்புடன் வரவேற்கிறது. 1 hour and 15 minutes என்று சொன்னாங்க ட்ராவலிங் டைம். உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் உங்களுடைய போர்டிங் கார்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை, அதாவது 45 நிமிஷத்துக்குரிய பாஸ்வேர்டு இந்த இடத்துல வரும். எனக்கு தேவைப்படையில் என்றபடியாக நான் அதை ஸ்கேன் பண்ணல. சென்னை விமான நிலையத்தால் வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். மணத்தியாலத்துக்கு முதல்ல வர சொல்கிறாங்க. வரும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டிங் இப்போ செக் பண்ணி உள்ளே எடுத்ததுக்கு பிறகு வெளியில் தான் வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொளி ஆரம்பிக்கிறது யாழ்ப்பாணத்தில், ஆனால் முடிகிற இடம் சென்னை விமான நிலையமாக இருக்கும். இப்போ எங்கேன்னு சொன்னால் நான் பலாலி விமான நிலையத்தில் இருந்து இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே இருந்து சென்னைக்கு பயணம். என்னுடைய பயண அனுபவங்கள் இந்த இடத்துல காணொளியாக பதிவு செய்யப்பட இருக்கிறது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வருகின்ற ஒரு சில காணொளிகள் சென்னையில், தமிழ்நாட்டில் இருந்து பதிவு செய்ய இருக்கிறேன். பலாலியை பொறுத்த வரைக்கும் 2006ஆம் ஆண்டு இங்கேருந்து கொழும்புக்கு போனது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து இப்போ தான் இந்த இடத்திலிருந்து மீண்டும் சென்னைக்கு பயணம் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. அப்போ விரைக்குள்ளே பலாலி விமான நிலையம் இப்படியெல்லாம் இருக்கே இல்லை, ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டிக்கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தா திடீரென்று பார்த்தா ரன்வே தெரிஞ்சது. அப்போ இந்த பாதை மூடி இருக்கிற காலங்களில் இங்கே இருந்து கிளம்புக்கு கப்பல் ஓடாத நேரத்தில் இங்கே இருந்து கிளம்புக்கு விமானத்தில் போயிருந்தேன் நான். உண்மையாகவே இந்த பயணம் கப்பலால் பயணம் செய்கிறதுக்கு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன் நான். காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினம், அதே நேரத்தில் திருப்பி நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசந்துறை வாரத்துக்கு. ஆனால் அந்த கப்பல் போக்குவரத்து ஒரு நேர் சீர் இல்லாமல் இருந்ததாலையும் இடைக்கிட இந்த கப்பல் கேன்சலேஷன் ஒன்று இருந்ததால் எனக்கு குறிக்கப்பட்ட திகதிக்கு பயணம் போகிறதுக்கும் திரும்பி வாரத்துக்கு உரிய ஆப்ஷன் கிடைக்கல. அதுக்கு பிறகு 2 பார்த்தேன். ஃப்ளைட்லேயே டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். இந்த காணொளியும் இப்போ உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யாழ்ப்பாண டவுனில் இருந்து பிக்மி புக் பண்ணி தான் நான். கிட்டத்தட்ட 1600 ரூபா வந்தது. பலாலியால் குறிப்பாக சென்னைக்கு போய்க்கையோ அல்லது திருப்பி வரைக்கோ ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்கள். இப்போ வெளியில், அதாவது போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு டயலாக் ஆஃபீஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு பேங்க் ஆஃப் ஸ்லோனுடைய ஒரு பூத் ஒன்று இருந்தது. அதே மாதிரி இங்கால போர்டிங் பாஸ் எடுத்து உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அதே சமயத்தில் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அல்லது தண்ணி ஏதாவது குடிக்கணும்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற அந்த தண்ணி ஃபில்டரில் மட்டும்தான் எடுத்து குடிக்கக்கூடியதாக இருக்கும். வேறு ஒரு ஸ்நாக்ஸும் உள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லை. சாதாரணமாக இப்போ எல்லா ஏர்போர்ட்லேயும் செய்கிற மாதிரி 3 மணத்தியாலத்துக்கு முதல்ல வர சொல்கிறாங்க. வரும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டிங் இப்போ செக் பண்ணி உள்ளே எடுத்ததுக்கு பிறகு வெளியில் தான் ஹொசி ரெஸ்டாரண்ட்டுடைய அந்த ஸ்நாக்ஸ் பார் இருக்குது. அப்போ உள்ளே ஒருக்கா செக் பண்ணி வந்துட்டிங்கன்னு சொன்னால் போர்டிங் எடுக்கிறீங்களோ இல்லையோ அதுக்கு பிறகு வெளியில் போக இல்லாது. அப்புறம் போர்டிங் எடுத்ததுக்கு பிறகும் இங்காலையும் ஒரு சின்ன கடையோ ஷாப்ஸோ எதுவுமே இல்லை. அதை கவனித்து கொள்ளுங்க. அதாவது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் ஏறும் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆகாரமும் இருக்காதுன்றது தான் உண்மை.
என்ன ஒருத்தர் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். The earliest. To help us get going, please keep your large bags in the overhead bin above. சென்னை என்னை அன்புடன் வரவேற்கிறது. 1 hour and 15 minutes என்று சொன்னாங்க ட்ராவலிங் டைம். ஆனால் 45 minutes தான் உண்மையான ஃப்ளையிங் டைம். அது யாழ்ப்பாணத்தை விட சரியான வெயில் பற்றி என்று சொல்லலாம். இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே இப்போ உங்களுக்கு டயலாக் ரோமிங் செய்யலை என்று சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃபை கியோஸ்க் இருக்குது. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் உங்களுடைய போர்டிங் கார்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வைஃபை, அதாவது 45 நிமிஷத்துக்குரிய பாஸ்வேர்டு இந்த இடத்துல வரும். எனக்கு தேவைப்படையில் ரெண்டபடியாக நான் அதை ஸ்கேன் பண்ணல. சென்னை விமான நிலையத்தால் வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னென்னு சொன்னால் சிம் இன்டர்நேஷ்னல் ரோமிங் தான் போட்டு கொண்டு வந்தேன் நான். இனி இங்கே வந்து சிம் தேடி எடுக்கணும். அதில் தான் டேலண்ட்டே இருக்குது. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.